பாம்பு வீடியோ ஹோட்டலில் பாம்பு இருந்தேன்னு சொல்லி போய் நாடகம் கொண்டு நடித்தவர்கிட்ட பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் பார்ட் 2 கொண்டு போட்டேன். இது வந்து ஹோட்டல் வீடியோ பாம்பு பார்ட் 3. இனி நிறைய பேர் அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த இது ஹோட்டல் உரிமையாளர்கள் இவன் செஞ்ச போய்க்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு இனி அதனால் நான் ஹோட்டல் உரிமையாளருக்கு கால் பண்ணி அவங்களோட அனுமதியோடு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். 8 நிமிஷம் மட்டும் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் ஃபுல்லாக அதை கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஃபுல் கிளியரான ஒரு பதில் கிடைக்கும். எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் பிஸ்னஸை பணியை போடுறதுக்கு திட்டம் தீட்டுறாங்கன்னு சொல்லுறது இந்த வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு விளங்கெடுத்து கொள்ளையிலும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டிகா ப்ரோ பேசுகிறேன். அதை நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்கு இப்போ கடைசியாக இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லி அதுக்கு விரோதமாக எதிராக அவங்க செஞ்ச போய் வேலைக்கு கைட்டதுக்கு போறோம். உங்களுக்கு தெரியும் வீடியோ எடுத்து போடுவாரு தெரியாது. அப்புறம் 12:30 மாசம் போது 9:45 வீடியோ அதே நடந்துருக்கு. வீடியோ பண்ணிக்கிற 9:50 கிட்டால இது அப்லோட் பண்ணிக்கிறோம். 12:30 வணக்கம் அந்த கெட்புலுக்கு தான் பண்ணிக்கிறேன். அந்த கெட்புலுக்கு 2 or 3 கெட்புல இதை எடிட் பண்ணி அப்படின்னு சொல்லி தான் போட்டிக்கிறாரோ. அதுக்கு போறோம். நான் என்ன செஞ்சேன், ஒரு 7 மணி மட்டும் நானும் தலைக்கட்டி வைத்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆறாத்தான் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து போட போறேன். ரூமால அதே எனக்கு தெரிய இடங்கள் போட்டதுக்கு போறோம். அவங்க கம்ப்ளைண்ட் வந்து எழுதினாங்க. எனக்கு இப்படி செஞ்சிருக்காங்க. எனக்கு பிசினஸ் அந்த ஏரியால எனக்கு வியாபாரம் இல்லை. அந்த இது இதாகி நம்புறோ வியாபாரம் இல்லை. அது ஒண்ணுமே வியாபாரம் இல்லை. கம்பெனி போடுறதுக்கு போறோம். அவங்க அந்த பொருளின் நம்பர் சோஷியல் மீடியால அந்த சோஷியல் மீடியா அந்த பொடியை இப்போ அந்த வீடியோ போட்டவர் கடையில் பாம்பு இருந்துன்னு சொன்னவர்கிட்ட நம்பர் எடுத்து சோஷியல் மீடியாவில் அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்சர் அப்ப அவருக்கு நம்பர் நான் கொடுத்தேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. அவரு வந்து அப்புறம் எல்டிஎம்க்குள்ள முடிக்க போறோம். போலீஸால கால் பண்ணாங்க அவருக்கு. அவருக்கு கால் பண்ணி 2 கால் அடிச்சேன். 2 கால் ஆன்சர் இல்லை. அவர் ஆன்சர் பண்ணல. போலீஸாக கால் அடிக்கும். அதுக்கப்புறம் நான் எனக்கு சொன்னாங்க போலீஸ்காரருக்கு நீங்க போங்க, நான் மார்னிங் கால் அடிச்சுட்டு உங்களுக்கு கால் பேக் பண்ணிட்டாரு அப்ப வாங்க சொல்லு. மார்னிங் கால் அடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இப்படித்தான் இந்த பொடியன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. அவர் அட்மிட் ஆகுது பிறகு அட்மிட் ஆகுது. அப்ப நான் போலீஸுக்கு போனேன். போலீஸுக்கு போயிட்டு அப்ப அங்க மாத்தையெல்லாம் ரெடி ஆகுறாங்க. அங்க இன்கொயரிக்கு அவர்கிட்ட கேட்கணுமே போறதுக்கு அவங்க போறது ரெடி ஆகுறாங்க. அப்ப நான் சொன்னேன் மாஸ்டர் நியாயம் இல்ல மாமா ஹயா மார்க் சரியே कंप्लेंट है या वो कौन सा तो मत तो मैं गिर एडमिट करा थी और सुपर केटा चेक करने में இந்த டைம் ಇದೆ. அக்கா போலீஸால கால் பண்ணா போறது தான் பையன் அட்மிட் ஆயிக்கும் நாளைக்கு மைக்கே. பையன் அட்மிட் ஆயிக்கும். ரைட். அதுக்கு போறோம். இப்ப இது வந்து நேத்து நடந்தது. நேத்து காலையில இருந்து நேத்து வந்து 13 2 மாசம் 2026. அப்ப நேத்து 13ஆம் தேதி நேத்து அந்தில சரியா எனக்கு ஒரு 5:50 6 மணி எனக்கு கால் வந்து அப்ப ஸ்டேஷன் வாய்ஸ் தான் எனக்கு கால் அடிச்சு. போலீஸால உங்களுக்கு கால் பண்ணா. ரைட். ஸ்டேஷன் வாய்ஸே தான் கால் பண்ணி. நான் ஸ்டேஷன் வாய்ஸ் பேசுறேன், நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நான் வந்து இப்ப இன்சிடென்ட் நடந்த என்னோட கேஷியர் மாணிக்கு இருந்தாரு, நானும் இருந்தேன், தம்பியும் இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போனதுக்கு போறோம். அவங்க நான் போகும்போது இப்ப அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப நான் போனதுக்கு போறவங்க அந்த அவருக்கு மாட்டு வந்து சொன்னாரு, இவருக்கு இந்த விருந்த இதோட போட்டிகளை கன்சல்ட் பண்ணத்தான் அவங்க செஞ்சுட்டு இதாகுறாங்கதான் அப்படின்னா விட்ரோ பண்றாங்க. அவங்க வீடியோ அங்கலாக்குறான் என்ட்ரி இல்லாம சொல்லி அவங்க செல்லுன்னு சொல்லி சொல்றாங்களாம். சோசியல் மீடியா எல்லாம் டிலீட் பண்றாங்களான்னு சொல்றாங்க. அவர் வயசுல முடிச்சு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், ஏன் இப்படி வேலை என்ன செய்வீங்க, நானும் வயசு மாதிரி தான் நீங்க நிற்கிறேன். அவனுக்கு சேர்ந்து அந்த பொடியும் சேர்ந்தா நீங்க
சோடியனுக்கு நான் செஞ்சேன். அவனோட வாப்பம் வந்து அதுல ரெக்கார்டிங் இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டேன் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே. ஸ்டேஷன் வாய்ஸ் அவன் பேசுறது எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவர் சொன்னாரு அந்த பொடியன் இந்த அந்த சோசியல் மீடியால போட்டு கூட டிலீட் பண்றேன். மத்தது நான் சொன்னேன் அவர்கிட்ட இதை டிலீட் பண்றது மட்டும் இல்ல. டிலீட் பண்ணி சரி வரல. நிறைய பேஜ் அவன் பேஜ்ல மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேஜ்ல அது போகுது. எந்த வீடியோ அடிச்சுட்டாங்க. வீடியோ நீங்க அடிச்சு தாங்க நாங்க செஞ்சது பொய்யன்னு சொல்லி வீடியோ அடிச்சு தாங்கன்னு நீங்க சொன்ன. நான் சொன்னேன். அப்ப ஓல்டி மாஸ்டர் முன்னுக்கு இவர் சொன்னாரு சரின்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அவர் ஓகே ஆயிட்டாரா? ஓகே ஆகிட்டு வெளியில நான் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ற இடத்துக்கிட்ட வர போகல. அந்த பேஸ்புக் டீம் ஒன்று பேஸ்புக் அந்த மீடியா டீம். அப்ப நான் ஏதோ பக்கத்தால ஒன்றுமே நான் கஸ்டமர் பவுடர் கொடுக்கல. இன்னும் வரலையோ உங்க சைடாலோ? இன்னமே நான் போட இல்லாத காரணம் என்ன, அப்பதான் அடிச்சு கொண்டீங்க போல வீடியோ அடிச்சு கொண்டீங்க போது போலீஸால கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், இப்ப எங்க டீம் வந்து இருக்கு, நீங்களும் வந்து அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து நீங்க என்ன முன்னுக்கு அடிச்சு உடனே அடிச்சுட்டு ஓன சைட் நீ போடுறது, நீங்க சைட் நான் போடுறேன். அன்னைக்கு வச்சு சொல்றாரு அந்த பொடிய, எனக்கு அந்த மாதிரி அப்படி வீடியோ செய்யுங்களா, எனக்கு செய்யுங்க எப்படின்னா இந்த மைக்ரோ லைஃப்ல தான் நீங்கிறது நை ரைஸ வந்து ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி மாத்தி நை மினிட்ஸ் ரைஸ் செய்யறதுக்கு அது ப்ரொமோஷன் எடுத்தாரு பமல வீடியோ வந்து அப்படின்ற மாதிரி அவர் மாத்த போறாரு. அப்படி செஞ்சா எல்லாரும் உங்களுக்கு சும்மாடி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த விதாப்பை நான் போறேன். நான் வந்து நீங்க இந்த லாயரோட எல்லாம் பேசி எல்லாம் கொடுத்துட்டா நீங்க அவன் கையில இருக்கு டாக்குமெண்ட்ஸ் சரியா. அப்ப இந்த சிஐடிக்கு போறதுக்கு மட்டும் இருக்குது. அப்ப அந்த டைம்ல வந்து இவர் சொல்றது அப்படி சொன்னதுக்கு கூட நான் என்ன சொன்னேன், அப்படி என்ன ஏலா நான் வந்து லாயர் மூலமா நான் போறேன், நீ உன வீடியோ வந்து செஞ்சு போ அப்படின்னு சொன்னேன். இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது. அப்ப ஆளுக்கு அவரோட வாப்பா என்னோட எப்பயுமே நெகோசியபிள் ஆகவே பாக்குறேன். அப்ப போலீஸ்ல போனது அவங்கள்ட்ட எழுதிது கட்ட உத்தர அந்த டைம் அப்படி இது எல்லாமே அந்த டீடைல்ஸ் மேல இருக்கு. அப்ப ஆளுக்கு அவனோட வாப்பா சொன்ன நாளைக்கு இன்றைக்கு காலையில போகணும்னு சொன்னேன். அது அந்த வீடியோ எப்படி செய்யறான்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு நாங்க எங்க லோயர் கிட்ட அவங்க லோயரையும் கூட்டு வரான். கூட்டு வந்து இந்த வீடியோ செய்யறது லெட்டர் மூலியமா வீடியோ செய்யற இப்படித்தான் நான் போய் அந்த போட்டேன் சொல்லி ரெண்டாவது ஸ்டெப் நான் ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கல நான் சொல்லிட்டேன். அவர் இது நான் செஞ்சது போய் இது இப்படித்தான் சொல்லி அவர் ஒத்துக்கொண்டு வீடியோன்னு போட்டா நீங்க வந்து நீதி மார்க்கம் எடுக்கலன்னு அவங்களுக்கு சொன்னேன். அப்ப சரிதானே அவங்க பொய்யன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு சோசியல் மீடியாவுக்கு போட்டா போறோம் இனி அது போற தேவையில்லையோ? வரல. சரி சரி. வரல. இது நீங்க நினைக்கிற விவசாய ஒத்தட்ட கண்ட்ராக்ட் கொண்டு மாதிரி தான் இப்படி நடந்துக்குன்னு சொல்லி தான் எங்களுக்கு நினைக்குது. சரி சரி ஓகே ஜெசாக்கல்லா ஹைர். நான் இதை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போடவா பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே ஜெசாக்கல்லா ஹைர். ரைட். ஓகே 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 ரைட். வாங்க